அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. நமக்கு ஆடி மாசம் பிறக்க போறது. இந்த ஆடி மாசத்துல பொதுவான பலன்கள்லாம் எப்படி மக்களுக்கு இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கை நிலை, அவர்களுடைய சுபிக்ஷம், பணவரவு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல எல்லாருக்குமா பொதுவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை தனித்தனியாக பார்ப்போம். இந்த பராபவ வருஷம் ஆனி மாசம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 11:39 கடகத்துல மிதுனத்துல இருக்கிற சூரியன் கடக ராசிக்கு பிரவேசமாகிறார். இதுதான் நம்ம மாச பிறப்புன்னு சொல்றோம். முதல் நாள் இரவே 11:39 சூரியனானவர் கடகராசியில பிரவேசிக்கிறார். ஸோ மாசம் மீன லக்னத்துல பிறகுது. அதாவது சூரியன் இருக்கிற ராசிக்கு 9வது வீட்டுல மாசம் பிறகுது. இது ஒரு நல்ல அதி அற்புதமான நிலை, எல்லோருக்குமே சுபிட்சம் தரக்கூடிய நிலை. கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ஆடி 10ஆம் தேதி சனி வக்கரகதிக்கு போறார். ஆடி 16ஆம் தேதி கன்னிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆடி 17ஆம் தேதி மிதுனத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆடி 20ஆம் தேதி கடகத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார். ஸோ ஆடி 10ஆம் தேதியிலிருந்து வரிசையாக கிரகங்கள் தொடர்ந்து முக்கியமான கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிட்டே இருக்காங்க. ஸோ பொதுவான பலன்களை நம்ம பார்ப்போம். ராசிக்கு 5ஆம் இடத்துல எந்த லக்னத்துல மாசம் பிறக்குதோ அதுக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் குருவும் 2 ராஜ கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு. அதனால இந்த மாசத்துல குழந்தை பிறப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். குழந்தை பேருக்காக காத்திருக்கின்ற மக்களுக்கு அதி அற்புதமா குழந்தை பாக்கியங்கள்லாம் இந்த மாசத்துல உண்டாகும். குலதெய்வ அருள் ரொம்ப பிரமாதமா இந்த மாசத்துல எந்த கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணீங்கனாலும் குலதெய்வத்தினுடைய பூர்ணமான அருள் உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கும். ஏன்னா குலதெய்வம் எது அப்படின்னு தேடுறவங்களுக்கு எல்லாம் குலதெய்வம் தெரிய வரும். அந்த மாதிரி இந்த மாசத்துல அந்த மாதிரி ஒரு அதி அற்புதமான அமைப்பு. அதே மாதிரி அரசாங்கங்கள் பொதுமக்களுக்கு சாதகமான சட்டங்களை இயற்றுவார்கள். ஏன்னா ரொம்ப சூரியனும் குருவும் திரிகோணத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு சிறப்பான சட்டங்கள் வரும். அந்த சட்டங்கள் கடுமையானதா இருக்கும். ஏன்னா 6ல் கேது இருக்கார், 8ஆம் அதிபதியும் 6லேயே போய் சம்பந்தப்படுறதுனால அந்த சட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கும். மழை மிதமானதாக இருக்கும். மாத கடைசியில தங்கம் வெள்ளி ஆகியவற்றினுடைய விலை குறைந்து அதுக்கப்புறம் ஏறும். ஸோ இந்த நிலையில் இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி அந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் இருக்கிறவங்க இதை யூகிச்சு அந்த ப்ரொஃபஷனில் பண்ணலாம். வாழ்க வளமுடன். 12 ராசிக்கான பலன்களை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். வாழ்த்துக்கள்.